அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பிறப்பு முதல் இறப்பு வரை தனி மனித வாழ்வில் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே குழந்தை பருவத்திலிருந்து மரணிக்கிற வரை மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகளை பற்றியான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இதுவரை குழந்தை விஷயத்திலே நான் எத்தகைய ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்வது என்ற செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். சில பேருக்கு அல்லாஹ் குழந்தை இல்லாம ஆக்கியிருப்பான், அவங்க அதை எப்படி எதிர்கொள்வது? சில பேருக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளா கொடுத்திருப்பான், அதை அவங்க எப்படி எடுத்துக்கொள்வது? சில பேருக்கு கொடுத்த குழந்தை அல்லாஹ் மரணிக்க செய்திருப்பான், அதை அவங்க எப்படி எதிர்கொள்வது என்ற விவரங்களை எல்லாம் கடந்த 3 நாட்களாக நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த குழந்தை சம்பந்தமான ஒரு பார்வையில் சில பேருக்கு அல்லாஹ் குழந்தையே கொடுக்கல என்ற உடனே நம்ம வாழ்கிற நாட்டில் பிற சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இன்னொரு மற்றவர்களுக்கு பிறந்த குழந்தைய அல்லது அநாத விடுதியில் வளரக்கூடிய குழந்தைகளை தத்து எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் மற்ற சமுதாய மக்கள்கிட்ட இருக்கிறது. அதை பார்த்து விட்டு நம்முடைய முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்களும் தத்து எடுத்து வளர்க்க, நமக்கு தான் குழந்தை இல்லையே, அதனால தத்து எடுத்து வளர்த்தோம்னா அது பிள்ளையாயிரும் அப்படின்னு நினைத்து தத்து எடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருகிறார்கள். சில பேர் வளர்க்கவும் செய்கிறார்கள். அப்ப தத்து எடுத்து வளர்த்தல் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, இஸ்லாமிய பார்வையில் அதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வமா ஜஅல 33வது அத்தியாயம் அஹ்ஸாப்ல 4வது வசனத்துல 5வது 6வது வசனத்துல இந்த சட்டங்களை வரிசையா அல்லாஹ் சொல்றான். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, வமா ஜஅல அத்இயாக்கும் அப்னாஅக்கும், உங்களுடைய நீங்கள் எடுத்து வளர்த்தவர்களை உங்களுடைய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவே இல்லை. நீங்க ஒருத்தர் எடுத்து வளர்த்தீங்க என்று சொன்னா அது உங்க பிள்ளையாக ஆக முடியாது. ஸாலிகும் கவுலுக்கும் பி அஃப்வாஹிக்கும், இது உங்கள் வாய்களால் சொல்கிற வெறும் வார்த்தை. வல்லாஹு யகூலுல் ஹக், அல்லாஹ் சத்தியத்தையே சொல்கிறான். வஹு யஹ்தி ஸபீல், அவன் தான் நேரான பாதையை காட்டுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை எடுத்து நம்ம வளர்த்தோம்ங்கிற காரணத்தினால அது நம்முடைய பிள்ளையாக ஆக முடியாது, நாம அதனுடைய தந்தையாகவும் ஆக முடியாது. ஆக முடியாதுங்கிறது மட்டுமல்ல, அப்படி அழைப்பதை கூட திருமறை குர்ஆன் தடுக்கிறது. ஒரு அரபு பிள்ளை எடுத்து வளர்த்துட்டு நம்ம பிள்ளைன்னு சொல்லுவது, ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவது இன்னாரு பிள்ளைன்னு சொல்லி, யாருக்கும் பிறந்த ஒருத்தனை பிறக்காத ஒரு அந்நியனை காட்டி இவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு பாருங்க, இது கடுமையான ஒரு கண்டனத்துக்குரிய குற்றமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உதுஊஹும் லிஆபாயிஹிம், அவர்களை அவர்கள் பெற்ற தந்தையின் பெயரால் தான் நீங்கள் அழைக்க வேண்டும். ஒருத்தனை அழைக்கிறதா இருந்தா அவனை பெற்ற தகப்பன் யாரோ அவனை சொல்லி அவனுடைய மகன் என்றுதான் அழைக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்திலே நீதியானது, அல்லாஹ்விடத்திலே அதுதான் நேர்மையான பார்வையா இருக்கிறது. இல்லம் தாளமோ ஆபாகும், தகப்பன் யார் என்று தெரியலன்னு வைங்க, ஒரு அனாதை ஆஸ்பத்திரியிலிருந்து எடுத்து வளர்க்கிறோம், தகப்பன் தெரியல, அப்ப கூட ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இல்லம் தாளமோ ஆபாகும், அவர்களுடைய தந்தைமார்கள் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் உங்களுடைய கொள்கை சகோதரர்கள் சொல்லுங்க. நம்ம சகோதரன், கொள்கை சகோதரன், மார்க்க சகோதரன், இஸ்லாமிய அடிப்படையிலான சகோதரத்துவம் எங்க 2 பேருக்கு இருக்குன்னு சொல்லணுமே தவிர தகப்பன் தெரியலைங்கிற காரணத்துக்காக கூட என்ன செய்யக்கூடாது, நான் தான் தகப்பன்ற கூடாது. அப்ப இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். 33வது அத்தியாயத்துல 4, 5, 6 என்ற வசனங்கள்ல சொல்லும் பொழுது உதுவாஹும் லிஆபாயிஹிம், அவர்களை அவர்கள் தந்தையின் பெயரால் அழையுங்கள், அக்ஸது இந்தல்லா, அதுதான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நேர்மையானதாக இருக்கிறது. இப்போ இல்லம் தாளமும் ஆபாகும், தகப்பன் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையானால் இஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள், உங்களுடைய பிள்ளை இல்ல, நீங்க தகப்பனும் இல்ல அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது எதுக்காக வேண்டியது அருளப்பட்டுச்சுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தரை எடுத்து வளர்க்குறாங்க. யாரு? ஸைத் பின் ஹாரிஸா என்பவரை எடுத்து
ஹாரிசா என்பவருடைய மகன் ஜெயிது என்பவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வளர்க்கிறாங்க. அப்படி வளர்க்கிற நேரத்தில் இந்த ஜெயிதை பற்றி ஊர் மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, முகமதுடைய மகன் ஜெயிதுன்னு தான் பேசிக்கிறாங்க. ஜெயிதை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த காரணத்தினால ஊர்ல எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, சஹாபாக்கள் வரைக்கும் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் வரைக்கும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, அன்ன ஜெயித் இப்னு ஹாரிஸா மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஜெயித் இப்னு ஹாரிஸா என்பவரை மா குன்னா நதுஊஹு இல்லா ஜெயித் இப்னு முஹம்மத், ஜெயித் இப்னு முஹம்மதுடைய மகன் ஜெயித் என்றுதான் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். ஹத்தா நஸலல் குர்ஆன் உதுஊஹும் லிஆபாயிஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரை சொல்லியேதான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்குற வரைக்கும் முகமதுடைய மகன் ஜெயித் என்றுதான் நாங்கள் சொன்னோம். அதுக்கு பின்தான் ஜெயித் இப்னு ஹாரிசாவுடைய மகன் ஜெயித் என்று நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சஹீஹுல் புகாரியில 4782வது ஹதீஸ்ல இது வருகிறது. 4782வது ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ஜெயித் இப்னு ஹாரிசா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்த காரணத்தினால ரசூலுல்லாஹ்வுடைய மகன் ஜெயித் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருந்தோம். அல்லாஹ் 33:4 வசனத்துல தடுத்த பிறகு நாங்க அப்படி சொல்றது கிடையாது அப்படின்றது வருது. என்ன விளங்கி கூடுறோம்னு கேட்டா, குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக நீங்க ஒருத்தரை எடுத்து வளர்த்தா அது உங்க குழந்தை ஆகாது. நீங்க எதுவும் தகப்பன ஆக மாட்டீங்க, சட்டப்படி ஆக மாட்டீங்க. அப்படி கூப்பிடுவது கூட தப்பு, வாயினால சொல்வது கூட தப்பு என்று திருமலை குர்ஆன்ல இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருந்து தெரிகிறது. இன்னொரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். வளர்க்கிறதே தப்பா? அதாவது வளர்த்தா பிள்ளையாக மாட்டாங்க, அது வைக்க. வளர்க்கிற ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறது தப்பா? வளர்க்கிறது தப்பே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஜெயித் இப்னு ஹாரிஸாவை எடுத்து வளர்த்தாங்க. அவருக்கு பிறகு அவருடைய மகன் உசாமாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மாதிரி வளர்ப்பு மகனுடைய மகன் உசாமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நினைஞ்சுவாங்க. ஹிப்பு ரசூலுல்லாஹ்னு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம நேசத்துக்குரிய பேரன் மாதிரி, பேரன் சொல்லக்கூடாது, அந்த மகன் வளர்ப்பு மகன் ஒரு வச்சிட்ட காரணத்தினால இவர் பெற்ற பிள்ளை உசாமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். ஒரு ஹுசைமா கோத்திரத்துடைய ஒரு பெண்மணியை திருடிய பிறகு அவங்களுக்கு தண்டிக்க போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கையை வெட்டுறது தண்டனை திருட்டுக்கு. அப்ப அந்த கூட்டத்தாரெல்லாம் யாரை அனுப்ப பார்த்தாங்க தெரியுமா? உசாமாவை அனுப்பினா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. உசாமா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஆளு, அதனால உசாமாவை நம்ம ரெக்கமெண்டுக்கு அனுப்புவோம்னு அனுப்புனாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்க, அப்பவும் கேட்கல, சட்டத்தை யாருக்கும் வளைக்க மாட்டாங்க. நீ என்னப்பா அல்லாஹ்வுடைய சட்டத்து விஷயத்தை மாத்திருக்கு என்கிட்ட ரெக்கமெண்டுக்கு வந்திருக்கிறியா நீ அப்படின்னு உசாமாவை கண்டித்தார்கள். அது ஒரு விஷயம். மக்கள் எல்லாம் என்ன வழங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவை ரொம்ப விரும்புவாங்க, நேசிக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காஃபிலுல் யதீமி ஹாக்கதாண்டாங்க, நானும் அனாதையை எடுத்து வளர்க்கிறவன் இப்படி இருப்போம். வளர்க்கிறது தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தனை எடுத்து நாம புள்ள மாதிரி வளர்க்கிறது தப்பான்னு கேட்டா, வளர்க்கிறது தப்பு இல்லை. அதே நேரத்தில் புள்ள இல்லைங்கிற அந்த வரம்புக்கு உட்பட்டு நீங்கள் வளர்க்க வேண்டும். இப்ப யாரோ ஒருத்தனை எடுத்து வளர்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவங்க 2 பேரும் சகோதரர்கள் ஆவாங்களா? யாரோ ஒரு பையன் எடுத்து நீங்க வளர்க்குறீங்க, ஒரு குழந்தைய. உங்கள்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, உங்க மகள் அந்த வளர்க்கிற பையனுக்கு சகோதரின்னு ஆக மாட்டாங்க. உங்களுக்கு அவன் பிறக்காத காரணத்தினால அப்ப 2 பேருக்கு மத்தியில் வேற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் குழந்தைகளை வைங்க. விவரம் தெரிந்து விட்டார்களே ஆனால் நீங்க வளர்த்ததா இருந்தாலும் சரி, அவங்க நிறுத்த வேண்டிய நிறுத்திடணும். சொந்த மகனை வீட்டுக்குள்ள வரைக்கும் அனுமதிப்பீங்க இல்லையா? பெத்த மகனா இருந்தா உள்ள வரைக்கும் அனுமதிப்பீங்க. உங்க மனைவியோட பேசிக்கிற விடுவீங்க, மகளோட பேசிக்கிற விடுவீங்க, அண்ணன் தங்கச்சிங்கிற முறையில அதெல்லாம் வர முடியாது. ஏன்? மகன் இல்லைன்னு ஆயிரும் பொழுது அந்நியன், ஒரு அந்நிய ஆடவன்கிற நிலையில தான் பருவம் அடைஞ்ச பிறகு ஆயிடுவாங்க. பருவத்துக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன பிள்ளை, எந்த சின்ன பிள்ளைக்கும் உள்ள சட்டம் அவருக்கும் பொருந்தும். பருவம் அடைந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, உன்னை வளர்க்கத்தான் செய்யணும், நீ புள்ள கிடையாது, உன்னை வளர்க்கிறேன், இந்த இதுதான் எல்லை தான்.
உன்னுடைய லிமிட் அவ்வளவுதான் என்ற முறையில நீங்க வளர்த்துக்கிறீங்க. அந்நிய ஆண்கு அந்நிய பெண்ணாது பிள்ளைகளும் நல்லா மறுத்துட்டான்ல. அதே மாதிரி வளர்த்ததுனால வாரிசு நம்ம கிடைக்குமா? நம்ம வளர்த்து விட்டோம், திரும்பி மோத்தா போயிட்டோம், இறந்து போயிட்டோம். ஒரு தந்தையுடைய சொத்துல இருந்து மகனுக்கு என்ன கிடைக்கும்? அது கிடைக்குமான்னு கிடைக்காது. அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, வளர்க்கிறது தப்பு இல்லை. யாரை வேணா 4 பேர் வளர்த்தா நன்மை தானே. 4 பேர் சோத்தை போட்டு பருவம் அடைகிற வரைக்கும் தான் வளர்க்கிறதே பேச்சு வரும். பருவம் அடைஞ்சிட்டு அப்படி வளர்க்கிறதா வளர்ந்துக்கிறோம். பருவம் அடைகிற வரைக்கும் தான் வளர்த்தல் என்பது வருகிறது. அப்படி வளர்க்கிறது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்டா, அது ஒரு உபகாரம், அது ஒரு உதவி, அது ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம், மனிதனுக்கு செய்யற ஒரு இஹ்சான். அந்த அடிப்படையில் அதை நம்ம செய்யலாமே தவிர மகன்கிற அந்த உரிமை வந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் தன்னை பெற்ற தகப்பன் ஒருத்தன் இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தனை தகப்பன் கூப்பிடுறான்னு வைங்க, அப்படி பண்ணுனான்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ மின் ரஜுலின் இத்தஆலி கைரி அபீஹி வஹுவ யஅலமுஹு இல்லா கஃபர. ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்ட தன் தகப்பன் இல்லாத ஒருத்தனை தகப்பன் என்று சொன்னானே, ஆனால் அவன் நிராகரிப்பவனாக தவிர இருப்பதில்லை. பயங்கரமான குற்றங்கிறாங்க. இது புகாரியில 3508வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தை சேராத ஒருத்தன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவனாக நீங்க ஆக்கப்பட்டான்னு சொன்னா சொல்லியத்த பவ்வா மக்காதகம் மினன்னாருங்கிறாங்க. அவன் நரகத்தில் தன்னுடைய தங்குமிடத்தை ஆக்கிக்கிறட்டும்ங்கிறாங்க. அப்ப அந்நியனா வைங்க உதவுறதுங்கிறது வேற, பிள்ளைக்கும் மகனுக்கும் மகளுக்கும் சகோதரிகளுக்கும் மத்தியில் இயற்கையாகவே அந்த அல்லாஹ் தடையை ஏற்படுத்தியிருக்கான். வேற மாதிரியான எண்ணங்கள் வருவதை இருந்து அதை தடுத்திருக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்நியன் தவறாக நுழைச்சிடக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? கண்டிக்கிறது. இதே மாதிரி மனிதன் சொல்ற பொய்யிலே பெரிய பொய் என்று கேட்டா, அவனுடைய தந்தை அல்லாதவனை தந்தை என்று சொல்வதுதான் மனிதன் சொல்கிற பொய்யிலே பெரிய பொய்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில 3509வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இடத்துல இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட இல்லாட்டா கூட இதை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. சில பேர் இஸ்லாத்தை தழுவுவார்கள். நீங்க பார்க்கிறோம், மார்க்க அறிஞர்கள் இந்த தப்பை செஞ்சு கொடுக்குறாங்க. இஸ்லாத்தை ஒருத்தர் தழுவுவார். யாரு? ராமசாமியுடைய மகன் கந்தசாமி இஸ்லாத்தை தழுவுவார். கந்தசாமி இஸ்லாத்துக்கு என்ன செய்வாங்க? அவருக்கு ஒரு இப்ராஹிம் என்றோ இஸ்மாயில் என்றோ ஒரு பேரை சூட்டிடுவாங்க. சூட்டின பிறகு உன் தாப்பன் பேர் என்னன்னு கேட்டா, அவர் ஆதம்னு சேர்த்துக்குவார். இவர் பேர் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய தகப்பனார் பேர் என்ன? ராமசாமி. ராமசாமியின் மகன் இப்ராஹிம் சொல்லுவாரான்னு கேட்ட சொல்லக்கூடாது. மார்க்க அறிஞர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, நீ ராமசாமி பேரை சொல்லக்கூடாது, நீ முஸ்லீம் ஆயிட்டு இல்லையா, அதனால உன் தகப்பனார் ராமசாமியா இருந்தாலும் அதை சொல்லாத. எதை சொல்லு? முதல் பாவா இருக்கார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர் பேரை சொல்லிக்க. இல்லைன்னா என்ன பண்ணிக்க, அப்துல்லான்னு போடுது, எல்லாம் அல்லாவுடைய அடிமை தானே, அப்துல்லாவுடைய மகன் சொல்லிக்க என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லிக் கொடுத்து அப்படி சொல்லி உன் தகப்பனை மாத்துகிறார். இஸ்லாத்தை ஒருத்தன் தழுவும் பொழுது பொய்களிலேயே பெரிய பொய்ன்னு சொல்றாங்களே, அந்த பொய்யை சொல்ல வைக்கிறார்கள். உன் தகப்பன் பேரை சொல்லாதேன்னு. ராமசாமி மகன் தானே, இது மாறுமா? ராமசாமி மகன் கந்தசாமி இஸ்லாத்துக்கு வந்துட்டவனே அவனை பெற்றெடுத்த தகப்பன் ராமசாமி இல்லைன்னு ஆகிருமா? இப்ப சஹாபாக்கள்லாம் எடுத்துக்கிறீங்களேன். உமர் ரலியல்லாஹு சஹாபி, அவர் அப்பா கத்தாபு ஒரு காபிர் தான். அவரு உமர் கத்தாபுன்னு சொன்னாங்களா, உமர் ஆதம்னாங்களா? கத்தாபுடைய மகன் உமர் தான் இன்னைக்கும் சொல்றோம். இன்னைக்கு உமரை பத்தி பேசினா என்ன செய்வோம்? கத்தாபுடைய மகன் உமர். கத்தாபு முஸ்லிமா இல்ல, உமர் முஸ்லிமானாரு, ஆனால் கத்தாபு மகன் தான் அவர். அதை மாத்தல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி பின் அபி தாலிப் தான். அபூ தாலிப் முஸ்லிமாக மரணிக்கவில்லை. கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பார்த்தாங்க, கேட்க மாட்டேன்ட்டாரு. அவருடைய மகன் முஸ்லிமானாரு, அதனால அலியுடைய தகப்பனார் அபூ தாலிப் இல்லைன்னு ஆயிடுச்சா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி வர சொல்லிட்டு இருக்கிறோம்? அலி பின் அபி தாலிப், அபூ தாலிபுடைய மகன் அலிங்கிறோம். ஏன் முகமது பின் அப்துல்லான்னு சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனார் பேர் என்ன? அப்துல்லா. பேர் அப்துல்லா இருக்கு, அவர் முஸ்லீமா இல்ல, இஸ்லாத்துக்கு அவர் மொத்தா போயிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி குறிப்பிடும் போது கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க? முகமது பின் அப்துல்லான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்துல்லாவுடைய மகன் சொன்னாங்களே தவிர நம்ம அப்துல்லா ஒரு வாப்பா சரியில்லை, ஒரு இஸ்லாத்துல இல்ல, அதனால நான் முகமது பின் ஆதமுடைய மகன்
அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திக்கிட்டாங்களா? மாத்தல. ஒரு சஹாபி மாப்பாவை மாத்தல, அத்தாவை மாத்தல. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, இஸ்லாத்துல ஒருத்தர் தலைவராக இருந்தவங்க இதாங்க பெருமை. ராமசாமி மகன் இப்ராஹிம் என்பதுதான் பெருமை. விளங்கி சிந்தித்து வந்திருக்கிறார்னு அர்த்தம். அது கேவலமானது எல்லாம் மாறாது. இஸ்லாத்துல வந்தோன்னு தகப்பன் இல்லைன்னு ஆயிருமா? ஆவாது. இது வந்து இந்த டாபிக் வளர்ப்பு மகன்கிற டாபிக்ல சம்பந்தம் இல்லாதா கூட தந்தையை மாத்துறாங்க பாருங்க, அது பெரிய குற்றம். இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் கூட அவங்க தகப்பனார் பேர் என்ன செய்யணும், தைரியமா பெருமை அது இருக்கு கேவலப்படுத்துறீங்க. சில பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு தகப்பன் பேர் சொல்ற மறைக்கவே செய்யறாங்க. தகப்பன் பேர் அது கேட்காதீங்க, என்னைக்கு கேவலம் என்ன கேவலம் இருக்கு, அவர் ஏற்றுக்கொள்ள நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அது பெருமையா சொல்ல வேண்டியதுதானே. அதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம வழங்கிக் கொள்ளணும். அதாவது ஒரு குழந்தையை எடுத்து குழந்தை இல்லாதவர்கள் வளர்ப்பது குற்றம் கிடையாது. ஆனால் வளர்த்தால் ஒரு குழந்தைக்கு உதவி செஞ்சீங்க என்ற ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து வாரிசாக முடியாது. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய மகரம் கல்யாணம் பண்ற அந்த உறவு முறை போக்குவரத்து அதெல்லாம் இருக்குல்ல, யார் யார் ஆணும் பெண்ணும் பழகுவதற்கு சில எல்லை வகுத்திருக்கு இஸ்லாத்துல. அந்த எல்லையெல்லாம் அவர் மீற முடியாது. வளர்ப்பு மகன்கிற உரிமையை வைத்துக் கொண்டு மீற முடியாது. இதுகளை நம்ம வந்து வளர்ப்பு மகன் சம்பந்தமாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப குழந்தை இல்ல, ஒருத்தர் எடுத்து வளர்த்துறீங்க, சரி முடிஞ்சு வச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இப்ப குழந்தை பிறப்புல இருந்து என்ன விஷயங்கிற பார்ப்போம். குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம சமூகத்துல பழக்கத்துல என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு குழந்தை பிறந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. யார ஒரு அஜர்த்தை அல்லது மதரசாவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவரை அழைத்துட்டு போய், அல்லது ஏதோ ஒரு மோதினார அல்லது ஏதோ கொஞ்சம் ஒரு பாங்கு சொல்ல தெரிஞ்சவரை அழைத்து கொண்டு சென்று என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குழந்தைக்கு வலது காதுல பாங்கு சொல்லுவாங்க, குழந்தைக்கு இடது காதுல வந்து இகாமத்து சொல்லுவாங்க. அப்ப வலது காதலையும் இடது காதலையும் பாங்கு முதல் வார்த்தை கேட்கணுமா, முதல்ல அந்த குழந்தையுடைய வாயில காதல எது விழுவணுமா, பாங்கு இகாமத்து விழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தவுடனே செய்யற காரியம் வலது காதல பாங்கும் இடது காதல இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்தாலும் வீட்டில் பிறந்தாலும் இது வந்து பல மாவட்டங்கள்ல, பல தமிழகத்துல பல ஊர்கள்ல இது வந்து சர்வசாதாரணமாக கடைபிடிக்கிறது பார்க்கிறோம். இது பற்றி மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பேர் வைக்கும் பொழுது இந்த மாதிரி பாங்கு காமத்து சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. சில ஊர்களில் வந்து பிறந்த உடனே இது மாதிரி சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இப்படிப்பட்ட வழக்கத்துக்கு வந்து சில செய்திகள் ஹதீஸ் நூல்கள்ல சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஹதீஸ்கள் இருக்கிறது, ஆனா அந்த ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. ஹதீஸ்ன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லது செஞ்சாங்க அல்லது அங்கீகரிச்சாங்கன்னு சொல்றதுக்கு பேர் ஹதீஸுமோ. அப்ப நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு நூல்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது அந்த செய்தியை சொல்றாங்க இல்லையா, நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு, அதை சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே நேர்மையாளர்களாக இருக்கணும், நம்பகமானவர்களா இருக்கணும், பொய் சொல்றவங்களா இருக்கக்கூடாது. நல்ல ஓரளவுக்கு கேட்டதை மனசுல பதிய வைக்கிற அளவுக்கு ஒரு சராசரியான நினைவாற்றல் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி தகுதி உள்ளவர்கள் வழியாக சொல்ற செய்தி தான் ஆதாரப்பூர்வமான செய்தி. ஹதீஸ் நூல்ல இருக்கும். சொன்னவர் பொய்யரா இருப்பார், பொய்யன்னு ரெக்கார்டு இருக்கும். அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஏத்துக்கிறோம். பொய்யன் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஏத்துக்கிறது ஒண்ணு பழக்கம் ஒண்ணு சொல்றதை பாதி விட்டுட்டு பாதி மனப்பாடம் பண்றவரா இருப்பாரு. அந்த மாதிரி உள்ளவரா இருந்தார்னு சொன்ன அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொன்னார்னா ஏத்துக்கிற கூடாது. இது ஒரு அடிப்படையான விஷயம். இப்ப இதுக்கு வருவோம். என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி தன்னுடைய மகன் ஹசனை, மூத்த மகனை பெற்றெடுத்த பொழுது அவருடைய காதுல பாங்கு சொன்னதை நான் பார்த்தேன். ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸன ஃபீ உதுனில் ஹஸன் இப்னு அலியின் ஹீன வலதத்துஹு ஃபாத்திமா பிஸலா. தொழுகைக்கு சொல்ற மாதிரி பாங்கு சொன்னாங்க. எப்ப ஃபாத்திமா வந்து ஹசனை பெற்றெடுத்த போது அவருடைய காதுல வந்து பாங்கு சொன்னதை நான் காமத்து வரல, இதுல கூட காதுல பாங்கு சொன்னதை பார்த்தேன். வலது காதுல இடது காதுல சொல்லப்படல, காதுல பாங்கு சொன்னாங்க. அபு ராஃபி உபைதுல்லாஹ் பின் அபு ராஃபி என்பவர் இதை அறிவிக்கிறார். இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா, திருமதிங்கிற நூல்ல
1436, அபூதாவுதுங்கிற நூல்ல 4441, முஸ்னத் அஹ்மதுங்கிற நூல்ல 22749, அதே நூல்ல 25933, அதே நூல்ல 25939, ஹாக்கிம்ல 4827, பைஹக்கில 19086, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ங்கிற நூல்ல 7986, தபரானியுடைய கபீர்ங்கிற நூல்ல 930. இவ்வளவு இடங்கள்லையும் இவ்வளவு நூல்கள்லையும் இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது ஃபாத்திமா ஹசனை பெற்றெடுக்கும் பொழுது காதில் பாங்கு சொன்னதை நான் பார்த்தேன் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை உபைதுல்லா என்பவர் சொன்னதாக ஆசிம் பின் உபைதுல்லா என்பவர் சொல்கிறார். உபைதுல்லா சொன்னதாக அவருடைய மகன் என்ன செய்கிறாரே ஆசிம் என்பவர் சொல்கிறார். இந்த ஆசிம் பின் உபைதுல்லா என்ற ஆளை பொறுத்த வரைக்கும் மாலிக் இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவர் போக்கு சரியில்லை ஆளு, இவர் சொல்றதை ஏத்துக்கிற கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த ஆட்களை எடை போட்டு சுண்டி பார்ப்பதில் தலை சிறந்தவராக கருதப்படுகிற இப்னு முஅய்யின் அவர்கள் சொல்கிறார்கள், லைஃபுன் லா யுஹ்தஜு பி ஹதீஸிஹி, இவர் பலவீனமான ஒரு ஆளு, இவர் சொல்ற செய்தி ஏத்துக்கிற கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அபூ ஹாத்தம் ராஸி அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களும் இவரை கண்டிக்கிறாங்க. இப்னு அதி என்பவரும் இவர் பலவீனமானவர்னு சொல்றாங்க. இப்னு ஹுஸைமா சொல்றாங்க, லா அஹ்தஜு பிஹி, இவரை நான் ஒரு ஆதாரமா எடுத்துக்கிறவே மாட்டேன். லிசூஇ ஹிப்லிஹி, இவர் நினைவாற்றல் ரொம்ப ஒஸ்ட், ஒன்னு கடக்க ஒன்று சொல்லுவாரு, மறந்துடுவாரு, இப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இவ்வளவு நூலையும் நான் இத்தனை நூல் சொன்னேன், இத்தனை நூலையுமே ஆசிம் பின் உபைதுல்லாவுடைய மகன் ஆசிம் என்பவர் தான் இந்த செய்தியை சொல்கிறார். இவர் நினைவாற்றல் இல்லாதவர், இவர் ஆதாரமா ஏற்றுக்கிற கூடாது, இவர் சொல்ற செய்தி நம்பிக்கைக்குரியது இல்லை என்று இவரை பற்றி எடை போட்ட அறிஞர்கள் அன்றைக்கு தீர்மானிச்சுட்டாங்க. அப்ப இவ்வளவு நூல்கள்ல இருந்து எடுத்துக்காட்டினா கூட செய்தி நம்பகமானதா இல்லைங்கிறதுனால காதுல பாங்கு சொல்லணும் என்பது அடிபட்டு போகிறது. ஆதாரமற்ற செய்திகளை நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு இப்படி சொல்றான், வலா தஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு ஆதாரம் தெளிவான திட்டவட்டமான அறிவு இல்லாத ஒன்றை பின்பற்றாத. திட்டவட்டமான ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் செய்யணும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த செய்தி சரியான செய்தி இல்ல, ஹதீஸ் கலையில உள்ள யாருமே இது ஒரு கரெக்டான செய்தின்னு சொன்னது கிடையாது. அதனால இதை நம்ம அமுல்படுத்த கூடாது. பாங்கு சொன்னாங்கன்னு வருவதற்குரிய இந்த செய்தி தப்பு. பிறந்த குழந்தையின் காதிலே பாங்கும் இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடக்கூடிய இன்னும் சில அறிவிப்புகள் இருக்கின்றன. அந்த அறிவிப்புகளாவது ஆதாரபூர்வமானவையாக அமைந்திருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லை. முஸ்னத் அபூ யஅலா என்ற நூல்ல 12வது வால்யூம்ல 150வது பக்கத்துல ஒரு செய்தி ஹதீஸ் எண்ல சொல்வதாக இருந்தால் 6780. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மம் உலித லஹு ஃபஅஸன ஃபீ உذنஹில் யும்னா வ அகாம ஃபீ உذنஹில் யுஸ்ரா லம் ததுர்ரஹு. ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்து அதனுடைய வலது காதுல பாங்கு சொல்லி இடது காதுல இகாமத்து சொல்வாரேயானால் அந்த குழந்தைக்கு ஒரு தீங்கு ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தல்ஹா பின் உபைதுல்லா என்பவர் வழியாக முஸ்னத் அபூ யஅலா என்ற நூலில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல திருமதி என்ற நூலில் இன்னும் பல நூல்கள்ல உள்ள செய்தியை நேற்று குறிப்பிட்டோம் இல்லையா, அதுல பாங்கு சொல்றது மட்டும்தான் வருது, ஆனால் சரியானது இல்லை. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, வலது காதுல பாங்கு இடது காதுல இகாமத்து சொல்லணுங்கிற கருத்துல வருகிறது. இது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுல தல்ஹா என்பவர் வழியாகத்தான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தல்ஹாவிலிருந்து கேட்டு அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டா மர்வான் பின் சாலிம், சாலிம் என்பவருடைய மகன் மர்வான் என்பவர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஹதீஸ் எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை, இவர் மற்றொரு சரியான செய்திகளுக்கு எதிராகவே செய்திகள் அறிவிப்பாரு, இந்த ஆளுடைய செய்தி நம்பகமானது இல்லை அப்படின்னு சொல்லி
இதுவும் நிராகரிக்கப்பட்ட செய்தியா தான் இருக்கிறது. அதே மாதிரி வந்து தபுரானியில ஔசத்துங்கிற நூல்ல, தபுரானி அவர்கள் எழுதிய ஔசத்துங்கிற நூல்ல உம்முல் ஃபதுல் என்ற பெண்மணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்னம்மா, அவங்கள கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், உனக்கு குழந்தை பிறந்தவுடனே வந்து என்கிட்ட கொண்டு வா. கொண்டு வந்தாங்களாம். வலது காதுல பாங்கு சொன்னாங்களாம், இடது காதுல இகாமத்து சொன்னாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தி தபுரானிங்கிற ஒரு எழுதின ஔசத்துங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. அதுல அஹமது பின் ராஷித் அல் ஹிலாலி என்பவர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, இட்டுக்கட்டி செய்திகளை சொல்றவர். அதாவது மறதி உள்ளவர் கூட இல்ல, கொஞ்சம் கூட மாட போட்டு சொல்லக்கூடிய ஆளு, இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒருத்தர் வழியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்முல் ஃபதுலுக்கு பிறந்த குழந்தையுடைய காதுல பாங்கும் இன்னொரு குழந்தையுடைய இன்னொரு காதுல இகாமத்தும் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி ஏற்கத்தக்க செய்தியாக இல்லை. அதனால இதுவும் சரியில்லை. அதே மாதிரி வந்து ஷுஅபுல் ஈமான்ங்கிற நூல்ல 6வது வால்யூம்ல 390வது பக்கத்துல 2 செய்திகளை இதே மாதிரி பதிவு செஞ்சுட்டு அவர் ஷுஅபுல் ஈமான் நூலாசிரியரே சொல்கிறாரு, ஃபி ஹாதைனில் இஸ்னாதைனில் ஓபன், இந்த 2 அறிவிப்பாளர் வரிசையுமே சரியானது கிடையாது, இதுக்கு சொல்ற ஆட்கள் தகுதியான ஆட்கள் இல்லைன்னு முடிச்சிடுறாரு. அதனால குழந்தை பிறந்த உடனே, காதுல பிறந்த உடனேயோ பிறந்த 7வது நாள்லயோ அல்லது பேர் வைக்கும் பொழுதோ ஒரு காதுல பாங்கு ஒரு காதுல இகாமத்து சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு ஏற்கத்தக்க நம்பகமான ஒரு செய்தியும் கிடையாது. இவ்வளவுதான் மொத்த செய்திகளை. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு இல்லாததுனால இந்த ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்குமே, ஆனால் நம்ம விட்டுடணும். எந்த ஒண்ணுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆதாரப்பூர்வமா கிடைச்சா தான் நம்ம செய்யணும். அடுத்தது வந்து குழந்தை பிறந்துருச்சு, காதுல பாங்கு இகாமத்து சொல்றது இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வந்து பெயர் வைக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குது. குழந்தைக்கு பெயர் வைக்கணும். பெயர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன மக்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டா, 7வது நாள் தான் அது வந்து பெயர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் குலாமு முர்தஹினும் பி அகீகத்திஹி, ஒரு குழந்தை வந்து அகீகாவுக்கு பிணையாக ஆக்கப்பட்டிருக்கிறான். யுதுபஹு அன்ஹு யௌமஸ் சாபி, 7வது நாளில் அவருக்காக வேண்டிய அகீகா கொடுக்க வேண்டும். அகீகான்னா என்னன்னு பின்னாடி விளக்குவோம். அதே மாதிரி ஒரு சம்மா, 7வது நாள்ல பேரும் வைக்கணும். 7வது நாள்ல அகீகாவும் கொடுக்கணும், 7வது நாள்ல பேரும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து திருமதியில 1442வது ஹதீஸாகவும், நஸஈயில 4149வது ஹதீஸாகவும், அபூதாவுதுல 2455 3156 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாகவும் இன்னும் பல நூல்களிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். 7வது நாள் பெயர் வைக்கணும்னு வரக்கூடியது ஆதாரப்பூர்வமான செய்தி. இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, 7வது நாள் தான் பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சில பேர் சொல்றாங்க. சில பேர் இல்ல, பல பேர் சொல்றாங்க. பல பேர் அப்படி நடைமுறையும் படுத்துறாங்க. 7 நாள் வரைக்கும் பேர் வைக்காம இருந்துட்டு 7வது நாளைக்கு தான் பேர் வைக்கிறாங்க. சரி, இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். ஆனால் இன்னும் பல செய்திகளை எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பேருக்கு, பல குழந்தைகளுக்கு பிறந்த அன்னைக்கு பேர் வச்சாங்க ஆதாரம் இருக்குது. அதாவது இந்த 7வது நாள் வைக்கணுங்கிறது ஒரு ஹதீஸ் இருக்குது, ஆதாரப்பூர்வமான செய்தி தான், அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து அதுல குறைபாடு கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பல குழந்தைகளை வந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே இன்னைக்கு பிறந்தவனத்துக்கு வருவாங்க. பிறந்த அன்னைக்கே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை பார்த்துட்டு அது ரெண்டையும் இணைச்சு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிற 2வது பார்ப்போம். அந்த செய்தி என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து முன்வீர் அப்படிங்கிறவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வீருங்கிற குழந்தைய சஹலுங்கிற ரலியல்லாஹு சஹாபி அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து
முந்திருங்கிற குழந்தையை கொண்டு வந்தாங்க. எப்ப கொண்டு வந்தாங்கன்னா சீன உலித பிறந்த உடனே முந்திர கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொடையில அந்த குழந்தைய உட்கார வச்சு தொடையில போட்டு நினைஞ்சாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க. அப்புறமேல இந்த குழந்தை பொண்ணா புள்ள எங்கப்பான்னு கேட்கறாங்க. இது கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த உடனே என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அதாவது பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டு வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. பிறந்த அன்னைக்கு பிறந்த நேரத்திலே கேட்கறாங்க என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு. அப்போ ஒரு பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த பேர் இங்க சொல்லப்படல. மா இஸ்முஹு, இந்த பிள்ளைக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க. கால புலான் தான் இன்னாருந்து ஒரு பேரை சொன்னாங்க. பேரை ஒரு மறந்துட்டார். ஒரு பேரை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்ல இது நல்லா இல்லை இந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்முஹுல் முன்வீர், இந்த பிள்ளைக்கு பேர் முன்விருந்து நான் பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்விருந்திர பேரை அவருக்கு சூட்டினார்கள். இது ரெண்டு விஷயம் இருக்கிறது. இது புகாரியில 6191 புகாரி ஹதீஸ்ல வந்து 6191 என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு குழந்தைக்கு ஒரு பேரை வச்சு அவங்க தகப்பனார் கொண்டு வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேர்னு கேட்கறாங்க. எப்ப கொண்டு வர்றாரு தெரியுமா? ஹீன உலிதன்னு வருது. அதுல அந்த ஹதீஸ் வாசகம் ஹீன உலித பிறந்த நேரத்திலேயே தூக்கிட்டு வந்துட்டாரு. பேரை வச்சு தூக்கிட்டு வர்றாரு. வீட்டுல புள்ள பிறந்த உடனே அவரா ஒரு பேரை வச்சு தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க என்ன பேரு? அவர் வச்ச பேரை சொல்றாரு. அந்த பேர் என்னன்னு சொல்லப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் பிடிக்கல. என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா என்னப்பா இதா பேரு? முன்ஜிர்னு வச்சுக்க பேரு. முன்ஜிர்னா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்னு அர்த்தம். தப்புகளை கண்டித்தால் கண்டிச்சு திருத்தக்கூடியவர்னு அர்த்தம். அப்படின்னு முன்ஜிர்னு பேரை வச்சுட்டாங்கன்னு இருக்கு. இதுல என்ன விளங்குது? பிறந்த அன்னைக்கே அவர் தகப்பனார் பேர் வைக்கிறாரு. அதே அன்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சரியில்லைன்னு வேற பேரை மாத்துறாங்க. அப்ப 7வது நாள் தான் நினைஞ்சிருக்கணும். பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. மாத்தும்போது 7வது நாள் கொண்டு பேரை மாத்துறேன்னு இருப்பாங்க. அப்படி சொல்லல. ஆனா 7வது நாள் பேர் வைக்கணும்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது வாஸ்தவம். ஆனால் புகாரில வரக்கூடிய 6194 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்கன்னு இருக்கிறது. அதே மாதிரி வந்து அபூ தல்ஹா அல் அன்சாரி அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளைய சீன உலித அப்படின்னு அதுலயும் வருது. பிறந்த உடனே தூக்கிட்டு ஒடியாடுறாரு. அபூ தல்ஹா வந்து தனக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை தூக்கிட்டு ஒடியாடுறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஒரு சம்மாக அப்துல்லான்னு அவருக்கு பேரை வச்சாங்க. பிறந்த உடனே தூக்கிட்டு வர்றாரு. உடனே அவருக்கு பேரை வச்சாங்க. 7வது நாள் வைக்கல, அன்னைக்கே வைக்கிறாங்க. பிறந்த அன்னைக்கே பேர் வச்சாங்கன்னு முஸ்லீம்ல 3995வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ராஹிம். அது ஒரு சின்ன வயசு வரைக்கும் இருந்துட்டு நினைஞ்சிருச்சு. பால் குடிக்கு பருவத்திலேயே அந்த இப்ராஹிம் வந்து இறந்து போயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உலித லியல் லைலத்த குலாமுன் ஃபஸம்மைதுஹு பிஸ்மி அபி இப்ராஹிம். எனக்கு நேற்று இரவு ஒரு புள்ள பிறந்தது. அதுக்கு நான் வந்து நினைஞ்சிட்டேன் இப்ராஹிம் தகப்பனார் பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பேரை நான் சூட்டினேன் அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து அறிவிக்கிறாங்க. ராத்திரி குழந்தை பிறந்திருக்கு. காலையில மக்கள்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி எனக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு, அதுக்கு இப்ராஹிம் நபி பேரை நான் சூட்டிட்டேன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து அறிவிக்கிறாங்க. அப்ப ராத்திரி பிறந்த பிள்ளைக்கு ராத்திரியே பேரை சூட்டி போட்டு காலையில வந்து மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த பிறந்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சிருக்கிறாங்க. 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணவே இல்லை. அப்ப அன்னைக்கே பேர் வச்சாங்க என்பது வந்து முஸ்லீம்ல 4279வது ஹதீஸ்ல 4279 அந்த ஹதீஸ்ல என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி வந்து அபூ தல்ஹா அவங்களுடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க இல்லையா? ஏற்கனவே சொன்னமே அந்த புள்ளிக்கு அப்துல்லான்னு பேர் வச்சதுக்கு வந்து எப்படி சொல்லி விடுறாங்கன்னு கேட்டா குழந்தை பிறந்துச்சு முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய கையினால ஏதாவது நம்ம வாயில ஊட்டி தான் கொண்டு வரணும் அப்படின்னு பிறந்த அன்னைக்கே கொண்டு வர்றாங்களாம். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தை வாயில வச்சு அதுக்கு அப்துல்லான்னு பேர் சூட்டினாங்க, அன்னைக்கே சூட்டினாங்க என்று சொல்லி புகாரியில் 5470வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதே கருத்து ஏறக்குறைய அப்துல்லா இப்னு ஜுபைருடைய மகன் அப்துல்லாவுக்கு பேர் வைக்கும் பொழுது அன்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர் பேர் வச்சாங்க என்ற கருத்து முஸ்லீம்ல 2998வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். நிறைய மாதிரி பார்க்கலாம். உதாரணத்துக்காக எல்லாம் காட்டிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தனக்கு பிறந்த குழந்தைக்கு இப்ராஹிம் அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்க. அபூ தல்ஹாவுடைய மகனுக்கு அப்துல்லா அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்க. முந்திரி என்பவருக்கு வேற ஒரு பேர் அன்னைக்கே வைக்கப்பட்டு அன்னைக்கே ரசூலுல்லாஹ் மாற்றி இருக்கிறாங்க. ஜுபைர் அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்துல்லான்னு சொல்லி அவருடைய மகனுக்கு பேர் சுட்டி இருக்கிறாங்க, அன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டா, பிறந்த அன்னைக்கே பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி வைக்கலாம்னு விளங்குது. அப்ப ஏன் நம்ம வைக்கணும்னு இருக்குது அப்படின்னா, அப்ப ரெண்டும் இணைக்கிறதுனா எப்படி இணைக்கணும்னு கேட்டா, 7ஆம் நாளையே தாண்டக்கூடாது. 7 தான் எண்டு. பிறந்தவன வச்சிடலாம், அடுத்த நாள் வேணாலும் வைங்க, அடுத்த நாள் வேணாலும் வைங்க. 7ஆம் நாளை கடைசின்னு வச்சுக்கணும். ஏன் அப்படி வைக்கணும்னு கேட்டா, இதுவும் சரியானதா இருக்கு, அதுவும் சரியானதா இருக்கு. 7ஆம் நாள் பேர் வைக்கணும்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1ஆவது நாளை வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், 1ஆவது நாளை வைத்து விடலாம். அப்படி ஏதாவது ஒரு ரீசன், ஒரு காரணம் இருந்தா தள்ளி வைக்கிறதா இருந்தா ஒரு 7ஆவது நாளைக்கு தள்ளி கொள்ளலாம். அப்படி ஒரு கருத்தை வைத்துக் கொண்டோமையானால் 7 தாண்டக்கூடாது. 7 நாளைக்கு மேல பேர் இல்லாம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறத விளங்கிக்கலாம். இன்னும் சொல்ல போனா, இந்த 7ஆம் நாள் பேர் வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஹதீஸினுடைய நல்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இருந்தாலும் அதை விட தரமான வலுவான அறிவிப்பாளர்களை கொண்டுதான் அன்னைக்கு பேர் வச்சாங்கிற ஹதீஸ் எல்லாம் புகாரி முஸ்லிம்ல வருகிறது. ரொம்ப 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 நம்பகமானவர்கள் வழியா வருகிறது. அது சுமாரான நம்பகமான ஆளுக்கு தான், சுமாரான நம்பகமானவர்கள் வழியாக அது அறிவிக்கப்படுகிறது. தரத்தில் வேற இது ரொம்ப கூடுதலா இருக்கிறதுங்கிறதையும் பார்க்கிறோம். அது போக நம்ம வாழ்கிற இந்த காலத்துல அந்த பிள்ளை சர்டிபிகேட், அரசாங்கத்தில் சர்டிபிகேட் எடுக்கிறது, மருத்துவமனையில் ரெக்கார்ட் பண்றது, அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு பல விஷயங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிறந்த அன்னைக்கே ஒரு பேரை சூட்டுவதுதான் அதுக்கு பல வகையிலையும் நன்மை தரக்கூடியது. பிறந்த அன்னைக்கே பேர் சூட்டுவதுதான் நன்மை தரக்கூடியது என்பதை நம்ம விளங்கிக்கலாம். ஏன்னா ஒன்னு ரெக்கார்ட் பண்ணா தானே அந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்றது, எழுதுறது, பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பேர் இல்லாம வச்சீங்கன்னா நீங்க பேர் சுற்று வரைக்கும் அதை பெண்டிங்ல வச்சு அப்புறமேல அதை மாத்துறதுக்கு பல சிக்கல்கள் வரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்முறை விளக்கம் இருக்கிறது, அது ரொம்ப பொருத்தமானதா இருக்கிறது. அன்னைக்கே பேரை வச்சிருக்கிறது என்பது நல்லது. ஆனால் இன்றைக்கு நம்ம சமூகத்துல பல ஊர்கள்ல நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. என்ன செய்யறாங்க தெரியுமா, பேர் வைக்கிறதுக்கு என்று ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு விழா, அதுக்கு சில ஏற்பாடுகள், இதெல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டே ஒதுக்குறாங்க. பேர் வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெருத்த செலவுல பட்ஜெட் நிதி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது தெரியுமா, 40 நாளாச்சு குழந்தைக்கு பேர் இல்ல, 6 மாச குழந்தை பேர் இல்ல, பேர் வைக்கிறதுன்னு அதை கூட்டு போவாங்க, மடியில் இருக்கிறக்குள்ள எந்திரிச்சு ஓடுது, அது வரைக்கும் பேர் இல்லாம இருக்குது. எந்திரிச்சு ஓடுற வயசு வர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன இல்ல, பேர் இல்ல. அப்ப 7 தாண்டக்கூடாது என்ற அளவுக்கு இருக்கும் பொழுது பிறந்த அன்னைக்கு பேர் வைங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில் நிறைய ஆதாரம் அதுக்கு தான் இருக்கிறது. 7ஆவது நாள் வரைக்கும் வேணா வச்சுட்டு போங்க, அதிகபட்சமா 7 வரைக்கும் அன்னைக்கே வைக்கிறது நல்லது, 7 தாண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பெயர் இன்னும் சொல்ல போனா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த ஹதீஸ் நான் காட்டினேன், அதாவது முன்வீருக்கு பேர் வச்சது, அபூ தல்ஹாவுடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சது, தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சது, ஜுபைருடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சது, இந்த ஹதீசுகளை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அன்னைக்கே வச்சிருக்கிறாங்க என்பதிலிருந்து அதற்கென்று ஒரு விழா இல்ல, அதற்கென்று ஒரு ஃபங்க்ஷன் இல்ல, அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி இல்ல, அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இல்ல, அதுக்குன்னு ஒரு செலவு இல்ல என்பது விளக்குகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த பெயர் சூட்டுவது கூட எல்லாரும் பிள்ளைய தூக்கிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் பேர் வச்சுட்டு போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா, அந்த அபூ உசைதுங்கிறவர் தன்னுடைய மகனை கூட்டிட்டு வந்தார முன்ஜிர, அவர் ஆல்ரெடி பேரை வச்சுதான் கூட்டிட்டு வந்தார். தகப்பனே பிள்ளைக்கு பேரை வச்சுட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் சரியில்லைன்னு தான் மாத்தினாங்க. நீ எப்படி நான் இருக்கும்போது பேர் வச்சேன்னு கேட்கல. என்ன வழங்குது, பெயர் வைத்தல் என்பது குழந்தை பிறந்த உடனே நமக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கிறதோ அதுக்கு பேருக்கு சில முறைகள் இருக்கிறது, என்னென்ன மாதிரி பேர் வைக்கணும், அந்த முறை பிரகாரம் அந்த பெயர்களை சொல்லி கூப்பிட்டுக்கணுமே தவிர பேர் வைக்கிறதுக்கு ஒரு விழா, பேர் வைக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட்டு, பேர் வைக்கிறதுக்கு ஒரு செலவு, இதுகளெல்லாம் செய்வது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அது நம்ம தவிர்க்கணும். பேர் வைக்கிறதுக்கு இந்த விழாவும் நடத்தக்கூடாது. இதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். அதே மாதிரி அடுத்து விளங்கிக்கிற வேண்டிய என்ன தெரியுமா,
பேர் வைக்கிறதுல என்னென்ன மாதிரி பேர்கள்லாம் வைக்கலாம்? பேர் வைக்கிறது நீங்க நினைக்கிறீங்க. வைக்கிறதுனா என்ன? சொல்லி கூப்பிடுறது தான் பேர் வைக்கிறது. பேர் வைக்கிறவனு என்னமோ ஒரு அஜரத்தை கூட்டு வந்து அவர் என்னமோ ஊதி அவர் என்னமோ ஒரு மந்திரம் வச்சு வைக்கிற மாதிரி அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா என்ன பேர் நமக்கு பிடிச்சிருக்கிறதோ அந்த பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதான். இதுக்கு இந்த பேர் எல்லாரும் மாதிரி கூப்பிடுங்க, முடிவு வச்சுக்கத. அல்ல யாரெல்லாம் என் பையனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சுட்டேன், இப்ராஹிம் நபி மாதிரி நல்ல பிள்ளை ஆக்கி வை அப்படின்னு எல்லாட்ட ஒரு துவா செஞ்சுட்டாலே மேட்ரு க்ளோஸ். இதை விட்டுப்புட்டு அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு அஜர்த்து, அதுக்கு அவரை வந்து கூப்பிட்டு அதுக்கு விழா நடத்தி அதுக்கு செலவு பண்றது என்பதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. இந்த பேர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பேர்கள்லாம் வைக்கலாம், என்ன மாதிரி பேர் வைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நிறைய சான்றுகள் கிடைக்கிறது. என்ன சான்றுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு புள்ள காசிம் ஒரு புள்ள இருந்துச்சு. காசிம் ஒரு இப்ராஹிமுக்கு முந்தி ஹதீஜா நாயகி வழியாக காசிம் என்று அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தவன இறந்து போயிருச்சு அந்த குழந்தை. அரபு நாட்டில் ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டா, குழந்தையின் பெயரோடு தந்தைங்கிற வார்த்தையை சேர்த்து தங்களுடைய பெயராக சூட்டிக் கொள்வது அரபு நாட்டில் ஒரு பழக்கம். நம்ம நாட்டில் இந்த புனை பெயர் வந்து மறைவா ஒரு பேர் வைக்குவாங்க இல்லையா, அப்படி வைக்காம என்ன செய்வாங்க, அரபு நாட்டில் அவங்களுடைய பிள்ளைகளை வைத்து தந்தைன்னு சேர்த்துக்குவாங்க. உதாரணமா காசிம் பிள்ளை இருந்தா அபுல் காசிம், காசிமுடைய தந்தை அப்படின்னு ஒரு பட்ட பெயர். அபு பக்கருடைய தந்தை அப்படின்னு சொல்றது. இது மாதிரியான அபு சாலிஹ், சாலிஹ்னு ஒரு பிள்ளை இருந்தா அபு சாலிஹ், சாலிஹுடைய தந்தை அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறது வந்து பேர் வைக்கிறதுல பின்னாடி தங்களுக்கு ஒரு புனைப்பெயர் செல்ல பெயர் ஆக்கி கொள்வது அரபு நாட்டில் ஒரு பழக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி பொம்பளையா இருந்தாலும் ஒன்று சேர்த்துக்குருவாங்க. ஆயிஷான்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யறாங்கன்னா உம்மு ஆயிஷா, ஆயிஷாவுடைய அம்மா அப்படின்னு தங்களை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் இல்லையா. அதே மாதிரி இப்ராஹிம் ஒரு பையன் பிறந்துட்டான், அவங்களுடைய அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா உம்மு இப்ராஹிம் வச்சுக்குவாங்க. இப்ராஹிமுடைய அம்மா, அவர் அபு இப்ராஹிம் வச்சுக்கிறாரு, இப்ராஹிமுடைய அப்பா அப்பா அத்தா அப்படின்னு வச்சுக்கிறார். இந்த மாதிரி ஒரு பழக்கம் அன்னைக்கு இருந்ததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து காசிம் ஒரு பிள்ளை இருந்ததுனால அவங்களுடைய பேரு அபுல் காசிம் ஆகிட்டது. எல்லாரும் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அபுல் காசிம்னா அதிகமான பேர் கூப்பிடுவாங்க. முகமதுங்கிறதை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெயரால் அவங்க வாழும் காலத்தில் நன்கு அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அபுல் காசிம் என்ற பெயரால் தான் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸம்மு பி இஸ்மி, என் பெயரை நீங்கள் சூட்டுங்கள், முகமதுன்னு வச்சுக்கிறங்க, தப்பு இல்லை. வலா தக்தமு பி குன்யத்தி, இந்த மாதிரி பேருக்கு குன்யத்துவாங்க அரபில. எந்த பேருக்கு? இன்னாரின் தந்தை என்று வைக்கிற பேர் குன்ய. அப்படி ஒரு நம்ம தமிழ் அப்படி ஒண்ணு இல்ல, நம்ம வேணா ஒரு செல்ல பெயர்னு வச்சுக்கிற வேண்டியதான். அப்ப குன்யத்துங்கிற தந்தை தாய் என்ற வார்த்தையை சேர்த்து வைக்கிற பேர் இருக்கு பாருங்க, அந்த என்னுடைய குன்யத்திற்கு அபுல் காசிம். அபுல் காசிம் யாரும் பேர் வைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முகமதுன்னு பேர் வச்சுக்கிறங்க, என் பேரை, என்னுடைய குன்யத்திற்கு அபுல் காசிம் அந்த பேரை வைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்ததாக புகாரியில 110, 3538, 3539, 6197 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அப்ப முகமதுன்னு பேர் வச்சுக்கலாம், அபுல் காசிம் பேர் வைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்யத்துங்கிறது அபுல் காசிம் தான். ஆயிஷா ஹதீஜா நாயகி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடும்போது அபுல் காசிமே அப்படிதான் கூப்பிடுவாங்க. கணவரை கூப்பிடும் பொழுது காசிமின் தந்தை என்று தான் என்ன செய்வாங்க, அவங்க எல்லாம் அழைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஏன் எப்படி செஞ்சாங்கன்னு விளங்கிக்கிறங்க. இன்னைக்கு அபுல் காசிம் வைக்கலாம்னு வைக்கலாம். இந்த தடை அபுல் காசிம் என்று வைக்கக்கூடாது என்ற தடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டும்தான், அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு கிடையாது. அது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடற்கரைக்கு போனாங்க. போகும்போது அபுல் காசிம் ஒருத்தர் கூப்பிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கறாங்க. அவர்கள் உங்களையா கூப்பிட்டு இவரையும் கூப்பிட்டாங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அபுல் காசிம் தான் ஒரு ஆளு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேரா போச்சுன்னா, முகமதுங்கிற பேர் இன்னைக்கு எப்படி பிரபல்யமா இருக்கிறதோ அதை விட பிரபல்யம் என்னன்னு கேட்டா அபுல் காசிம் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபுல் காசிம்ங்கிற பேரால ஊர் பூரா அறியப்பட்டிருக்கும் பொழுது களத்தில் வச்சு ஒருத்தர் அபுல் காசிம் தான் யார் திரும்பி பாப்பா? ரசூல் ஸல்லல்லாஹு திரும்பி பாக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, உங்களை கூப்பிட்டேன் இவர்களை கூப்பிட்டேன் அப்படின்ட்டாரு.
அப்பதான் ரசூலுல்லாஹ் அவர் சொல்றாரு ஃபல்தஃபத இலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூலுல்லாஹ் நோக்கி திரும்பின உடனே ஃபகால இன்னமா தஅவுது ஹாதா, நான் இந்த ஆளைய கூப்பிட்டேன் உங்களை கூப்பிடலையேன்ட்டார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த பையன் அபுல் காசிம் வைக்காதப்பா, கன்ஃபியூஸ் ஆகுதுல, நீ பாட்டுக்கு அபுல் காசிம்னு கூப்பிட நான் திரும்பி பார்க்க, நான் தானே அபுல் காசிம் இருக்கிறேன், அப்ப எனக்குன்னு ஒரு பேரை ஆகிட்டதுனால இந்த பேர் எல்லாரும் சுற்றிட்டு குழப்பி விட்டுறாதுன்ட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு கூப்பிட அபுல் காசிம் ரசூலுல்லாஹ் வர போறாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக சொன்னாங்கன்றதுல விளங்குறது புகாரியில 2120வது ஹதீஸ் இது. அப்ப 2120வது ஹதீஸ்ல என்ன காரணத்தை நம்ம சொன்னாங்க, நான் போயிட்டு இருந்து யாரையும் கூப்பிடுற என்னையும் கூப்பிடுறேன்னு நான் நினைச்சுக்கிறேன், என்னை வேஸ்ட் தேவையில்லாம திரும்பி பார்க்க வைக்கிற, நீ என்னைய சொல்றியா அவரை சொல்றியான்னு தெரிய மாட்டேங்குது, அபுல் காசிம் சொன்னார்னு யார்கிட்ட போய் சொல்லுவா, ரசூலுல்லாஹ் சொன்னாரா நான் சொன்னா விளங்கிடுவாங்க, அதனால அந்த பேர்லாம் வச்சுறாங்கன்ட்டாங்க. இப்ப நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் அபுல் காசிம்ங்கிறது, அந்த அளவுக்கு பிரபலிய முகமது நமக்கு தெரிஞ்சு போதும் பேரு, இல்லைன்னா அகமது. ரசூலுல்லாஹ் அபுல் காசிம் ஒரு பேர் பிரபலியமா இருந்து யாருக்கா தெரியுமா? 90% முஸ்லிம்களுக்கு தெரியாது, ஒரு 10% முஸ்லிம்களுக்கு தான் இது தெரியும். சொல்லும்போது அதனால இப்ப ஒருத்தருக்கு அபுல் காசிம் வச்சோம்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆகாது, குழப்பம் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்துல அவங்கள ஒரு ஆள் மாறாட்டம் செஞ்ச மாதிரி போயிருங்கிறதுக்காக வேண்டிதான் தடுத்து இருக்கிறாங்க என்பது என்ன செய்யணும் விளங்கிக்கிறேன்னு. அதனால இந்த இதுக்கு காரணம் இதான், வைக்கக்கூடாதுட்டாங்க. இதை விட்டுருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் முகமதுன்னு வச்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்ன அஹப்ப அஸ்மாயிக்கும் இலல்லாஹி அப்துல்லாஹ் அப்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பேர் என்னவென்றால் அப்துல்லா என்பது அப்துர் ரஹ்மான் என்பதுதான் இப்படின்னு சொன்னாங்க. இது எங்க இருக்குன்னா முஸ்லீம்ல 3975வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னும் சில என்னென்ன பெயர்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருப்பமானது, என்னென்ன பெயரெல்லாம் தடுக்கப்பட்டது, என்னென்ன பெயரையெல்லாம் ரசூலுல்லாஹ் மாற்றி வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் வெறுத்திருக்கிறாங்க என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய பெயர்களும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிற முடியும். பிறந்த குழந்தைக்கு பெயரிடுவது எப்படி, எப்போது பெயரிடுவது, என்ன பெயர் விருப்பமான பெயர்கள், சிறந்த பெயர் என்ன என்ற விவரங்களை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது சஹீஹ் முஸ்லிம்ல 3975வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்ன ஹப்ப அஸ்மாயிக்கும் இலல்லாஹி, உங்களுடைய பெயர்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பெயர் என்னவென்றால் அப்துல்லாஹி அப்துர் ரஹ்மான். அப்துல்லாங்கிற பெயர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, அப்துர் ரஹ்மான் என்பது ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்துல்லா அப்துர் ரஹ்மான் விருப்பமானதுங்கிறதுனால எல்லாரும் நாட்டில் உள்ள அப்துல்லான்னு வச்சா சரியா வருமா? பெயர் ஒன்று விருப்பமானது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதுவும் நல்ல பேருன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஊர்ல பிறகு 50 பிள்ளைக்கும் அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மான் வச்சுட்டீங்கன்னு சொன்னா எந்த அப்துல்லா வந்தாரு எந்த அப்துல்லா போனாருன்னு தெரியாது. பெயர்கள் நிறைய இருந்தா தான் இவர் அப்துல்லா, இவர் மூசா, இவர் இப்ராஹிம், இவர் முஸ்தபான்னு சொல்ல முடியும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் சொல்லிவிட்டு அவங்க பிள்ளை யாருக்குமே அப்துல்லான்னு வைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகனுக்கு காசிம்னு பேர் வச்சாங்க, இப்ராஹிம் பேர் வச்சாங்க, பேர பிள்ளைக்கு ஹசன் வச்சாங்க, ஹுசைன் வச்சாங்க, அழகான பேர் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு கூட என்ன செய்யல, அப்துல்லா அப்துல் ரஹ்மான் வைக்கல. அது என்ன நம்ம விளங்கிக்கிறோம்னு கேட்டா இதுவும் நல்ல பேரு, எல்லாரும் ஊரில் அப்படி பேர் அப்துல்லான்னு வைக்கணும்னு வச்சிடக்கூடாது. அப்துல்லாங்கிற ஒரு அழகான பேரு, அப்துல் ரஹ்மான்ங்கிறது அழகான பேரு அப்படிங்கிறத விளங்கிக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தைய சமுதாயத்தில் கூட நபிமார்கள் நல்லடியார்களுடைய பெயர்களை திருப்பி வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இப்ப உதாரணமா ஹாரூன் அப்படின்னு சொல்லி மூசா நபியுடைய சகோதரர் அவர் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம குர்ஆன்ல இருந்து பார்க்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாம் மரியம்கிட்ட கேட்கிறாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு கேட்டாங்கன்னு குர்ஆன்ல இருக்குது. 19வது அத்தியாயத்துல மரியம்ங்கிற சூறாவுல இருக்கிறது. ஹாரூன் மூசா நபி காலத்தில் உள்ளவர். இங்க ஈசா நபியுடைய அம்மாவுக்கு அவங்களுக்கு மத்தியில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. அவ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரிங்கிறாங்க. அப்ப ஹாரூன் என்ற பெயர்ல அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்திருக்கிறார். அந்த ஹாரூனுக்கு ஏன் பேர் வச்சாங்க? முந்தி ஒரு நல்ல அடியார் ஹாரூன் இருந்திருக்கிறாரு, அவர் பேரை நாமளும் வைக்குவோமே அப்படின்னு சொல்லி நபிமார்கள் பேரை வச்சிருக்கிறாங்க.
அப்படிதான் வச்சாங்க என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதை கேட்கறாங்க. அது எப்படி இந்த குர்ஆனுடைய வசனத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அது என்ன ஹாரூன் சகோதரின்னு வருது, ஹாரூன் மூசா காலத்தில் உள்ளவர்ல அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹும் கானூ யுஸம்மூன பி அன்பியாஹிம் வ ஸாலிஹீன கப்லஹும். அவங்க நபிமார்கள் பெயர்களையும் அவங்களுக்கு முந்தி சென்ற நல்லடியார்கள் பெயர்களையும் சூட்டுவார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹாரூன் என்று அங்க வந்திருக்கிறது. இவர் வேற ஹாரூன், அந்த ஹாரூன் இல்ல, அவர் வேற வியாபாரத்தான் இவங்களும் வச்சிருக்கிறாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 3982வது ஹதீஸில் நீங்கள் காணலாம். அப்ப இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, பேர் வைக்கும் பொழுது நல்லவர்கள் என்று அறியப்பட்டவர்கள், நபிமார்கள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டவர்கள், அவங்களுடைய பெயர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், அய்யூப், நூஹ், மூசா, ஈசா, யூசுப், யாக்கூப், இது மாதிரியான பெயர்களை என்ன செய்யலாம், நம்ம சூட்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி நல்லடியார்கள் என்று நன்கு அறியப்பட்டவர்கள், வெளிப்படையா நல்லவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்களுடைய பெயரை சூட்டிக் கொள்ளலாம் என்பதை நம்ம இதுல இருந்து விளங்கிக்கலாம். இப்படி ஒரு பெயர் வச்சுக்கலாம். அது போக வேற என்ன பெயர்கள்லாம் வைக்கலாங்கிறத விட வைக்கிறது லட்சம் பேர் இருக்குது. எந்த மாதிரி வைக்க கூடாது என்ற ஒரு அளவுகளை விளங்கிட்டோம். இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஆதாரமா உள்ள ஹதீஸ்கள். எந்த மாதிரி பெயர்கள்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு சில இலக்கணத்தை குர்ஆன் ஹதீஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதை விளங்கிட்டோம்னு சொன்னா இதெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும், மற்றெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது புகாரியில 6105வது ஹதீஸ்ல இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கியாமத் நாள்ல அறவே பிடிக்காத வெறுக்கத்தக்க ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் மலிக்குல் அம்லாக், அரசர்க்கரசர், மன்னருக்கு மன்னர் என்று பெயர் சூட்டுவதுதான். மலிக்குல் அம்லாக் அவன் தான். அரசருக்கு அரசன் தான் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ள அந்த பிரத்யேக தன்மையை எந்த ஒருத்தன் பெயராக தனக்கு சூட்டி கொண்டானோ அல்லது அவனுக்கு பெயராக மற்றவங்க சூட்டுறாங்களோ அதுதான் உலகத்திலேயே மகா கெட்டமே, மகா கெட்ட பேரு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத பேரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது புகாரியில் 6105 இருக்கு. மலிக்குல் அம்லாக்னா மன்னருக்கு மன்னர். இதை ஷாஹின்ஷான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நம்ம நாட்டில் உள்ள அஜர்த்துமார்கள் எல்லாம் முஸ்லிம் முகலாய மன்னர்களை புகழும் பொழுது ஷாஹின்ஷா, அரசருக்கு அரசர் பாரதியில் சொன்னாங்க. அதுதான் இது. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்க. தடுத்ததையே தான் அவுரங்கசீப்புக்கும், பாபருக்கும், ஹுமாயூனுக்கும், இங்க அங்க உள்ள அஜர்த்துமார்கள், மௌலைமார்கள், மார்க்க அறிஞர்கள் எல்லாம் ஷாஹின்ஷான்னு சொல்லி தான் அவரை பாராட்டினாங்க, புகழ்ந்தாங்க. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அரபில சொன்னா எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி மன்னருக்கு மன்னா, அரசருக்கெல்லாம் அரசரேன்னு கூப்பிட்டா அரசர்னு சொல்லிட்டு போங்க, அரசருக்கு அரசங்கும் போது மேல போயிடும். அது கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது ஒண்ணு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா 4 பெயர்கள் வைக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. என்ன பேருன்னு கேட்டா அஃப்லஹ்ங்கிற பேரு. ஆனா இதை வைக்கக்கூடாத பேர் இல்ல. இதுக்கு ரீசன் நான் பின்னாடி சொல்றேன். அஃப்லஹ்ங்கிற பேரு, ரபாஹ்ங்கிற பேரு, யஸார் என்ற பெயரு, நாஃபி என்ற பெயர், இந்த 4 பேரும் வைக்கக்கூடாது என்று எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்ல 3983வது ஹதீஸில் இருக்கிறது. அதாவது அஃப்லஹ்னா வெற்றி பெறக்கூடியவன், ரபாஹ்னா லாபம், யஸார் என்றால் வசதி, நாஃபி என்றால் பயனளிக்கக்கூடியவன். அழகான அர்த்தம். இந்த 4 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று சொல்லி முஸ்லிம்ல 3983வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இது ஏன் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டா, ஒரு ரபாக இருக்கிறாரா வீட்டில் கேட்பாங்க, ரபாகன்னா என்ன லாபம், லாபம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா என்னமோ அந்த லாபம் இல்லைங்கிற மாதிரி சென்டிமெண்டா பாதிக்கலாம். அதே மாதிரி எஸ்ஆர் வசதி, வசதின்னு ஒரு ஆளுக்கு பேரை வச்சுக்கிட்டோம், அல்ல பரக்கத்துன்னு ஒரு ஆளுக்கு பேரை வச்சுக்கிட்டீங்களா, பரக்கத்திற்கு பரக்கத்துலாம் இல்லைன்னா வீட்டுல பரக்கத்து இல்லைன்ற மாதிரி அர்த்தமாயிடும். ரஹ்மத்துன்னு ஒரு ஆளுக்கு பேரை வச்சு விட்டீங்க, ரஹ்மத்து இல்லை வீட்டுல அப்படின்னா அந்த அர்த்தம் இல்லையா? அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்களா தடுத்தாங்க. அவங்க இந்த மாதிரி சொல்வது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
4 பேர் வைக்கிறத தடுத்தாங்கிற ஹதீஸ் 3983வது ஹதீஸில் இருக்குது. என்ன 4 பேரு? அஃபுலஹ்ங்கிற பேரு, ரபாஹ்ங்கிற பேரு, யஸார்ங்கிற பேரு, நாஃபிங்கிற பேரு. இந்த 4 பேர் வைக்கிறத தடுத்தாங்கன்ட்டாங்க. ஏன் தடுத்தாங்கிறது இந்த ஹதீஸ்ல இல்ல. முஸ்லிம்ல 3985வது ஹதீஸ்ல ஏன் தடுத்தாங்கன்னு இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, உன்னுடைய குழந்தைக்கு அல்ல உன்னுடைய சிறுவனுக்கு யஸார் என்றோ ரபாஹ் என்றோ நஜீஹி என்றோ, நஜீஹி வார்த்தை மாதிரி வந்திருக்கு, அஃபுலஹு என்றோ பேர் வைத்து விடாது. ஏன் என்று சொன்னால் இன்னக்க தகூலு அஸம்ம ஹுவ, அங்க அவன் இருக்கிறானா என்று நீ கேட்பாய். யகூலுலா, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னமோ அந்த யஸார்னா வசதி, யஸார் இருக்கிறாரான்னு கேட்டா யஸார்லாம் வீட்டுல இல்ல, வசதி இல்ல, வறுமை இருக்குன்னு அர்த்தமாயிருமா. அப்படி சொல்ல வேண்டிய வருது, அது நல்லா இல்ல. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, வைக்க வேணாம்னு சொன்னாங்க. நல்ல காரணம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஏன் அப்படி வைக்க வேணாம்னு சொல்றேன்னு கேட்டா, இந்த 4 பேருமே நல்ல அர்த்தம் உள்ளதா இருக்கிறது. இது யாராவது இருக்கிறாருன்னு கேட்பாங்க, நீங்க இல்லைம்பீங்க, அதனால இது கேட்க நல்லா இல்ல, வைக்க வேணான்ட்டாங்க. அப்ப இந்த 4 மட்டும் நிறைய இருக்க பரக்கத்து இருக்கு, ரஹமத்து இருக்குது. அது பரக்கத்து இருக்காரான்னு கேட்போம், ரஹமத்து இருக்காரான்னு கேட்போமேன்னு வரும்பொழுது அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபலா தஸீதன்ன அலையா, அதுக்கு மேல ஜாஸ்தி கிடையாது, 4 தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்படி போனா சரிப்பட்டு வராதுப்பா, இந்த 4 தான், 4 தவிர அதிகமாக்காதீங்க, 4 மட்டும் வைக்காதீங்க, மற்றபடி பரக்கத்து ரஹமத்துலாம் வச்சுட்டுக்கோங்கன்ட்டாங்க. அந்த ஹதீஸ்ல இருக்குது, 3985ல இருக்குது. அப்ப இந்த 4 தான் தடைங்கிற மாதிரி வருதே தவிர, இதை விட நல்ல அர்த்தம் உள்ள பரக்கத்தின் பேர் வைக்கலாமா ரஹமத்துன்னு வைக்கலாமான்னு வைக்கலாம். ஏன்னு கேட்டா, இந்த 4 விட அதிகமாக்கி விடாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆனால் இதுல என்ன விஷயம்னு கேட்டா, இது ஆரம்ப நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்துல அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கிறது. அப்புறம் அல்லாஹ் வேற மாதிரி மாத்திருப்பாமல இருக்கு, வேற ஒரு வஹீயின் மூலமா அவங்கள தடுத்திருப்பான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து, அஃபுலஹு, யஸாரு, நாஃபி இது மாதிரியான ஒரு பெயர்களை வைக்க தடுக்க நினைத்தார்கள். தடுக்கலாம் நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ஃபலம் யகுல் ஷையன், ஆனால் அவங்க அதை பத்தி திட்டவட்டமா ஒன்னும் சொல்லல. சும்மா குபில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யன்ஹா அன் ஸாலிக, இதை தடுக்காமலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். அப்ப தடுக்க நினைச்சாங்க என்பதைத்தான் தடுத்தாங்கன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலைங்கிற செய்தி 3986வது ஹதீஸ் முஸ்லிம் இருக்கிறது. அதனால ஆரம்பத்தில் இந்த மாதிரி பரக்கத்து ரஹமத்துலாம் பேர் வச்சு இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்காது இப்ப கேட்கறதுக்குன்னு முதல்ல நினைச்சிருக்கிறாங்க. அது அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க. அல்லாஹ் வஹி மூலமா அப்படிலாம் சொல்லக்கூடாது, பேர்ல என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல, தடுக்க நினைத்தார்கள், தடுக்கவில்லை என்று சொல்லி இதுல இருக்கிறதுனால இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு நம்ம யோசிக்க தேவையில்லை. பரக்கத்துன்னு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கலாம். வீட்டுல பரக்கத்து இருக்கிறாருன்னா பரக்கத்து இல்லைங்கிறோம். பரக்கத்து இல்லைன்னு நம்ம அந்த பரக்கத்தையே சொல்றோம். அவர் எந்த பரக்கத்தை கேட்டாலும் அந்த பரக்கத்து இல்லைங்கிறோம். பரக்கத்து இருக்காருன்னு ஒரு கேட்டார், எதை கேட்டாரு? பரக்கத்துங்கிற ஆசாமி இருக்கிறாரு கேட்டாரு. நம்ம பரக்கத்து இல்லைன்னு பதில் சொல்றோமே, எந்த பரக்கத்தை சொல்றோம்? அல்லாஹ்வுடைய அருள் இல்லைங்கிற பதிலியா நம்ம சொல்றோம் இல்ல. அப்ப அப்படி அகராதியை போய் பரட்டிட்டு இருக்காம அவர் என்னத்தை கேட்கிறாரோ அது இருக்கிறாரு, அது இல்லைன்னு சொல்றோம். இதனால குழப்பம் தேவையில்லை. எந்த பேரும் வச்சுக்கலாம், அழகான பேர்களை தவிர்க்க தேவையில்லை. பரக்கத்து, ரஹமத்து, அது மாதிரியான ரபாஹு, யஸாருலாம் வச்சுக்கலாம். அதனால நாஃபின்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கிறோம். நாஃபிங்கிற பேர்ல இப்னு உமர் அவர்களுடைய ஊழியர் இருந்திருக்கிறாரு. நாஃபிங்கிற பேர்ல சில சஹாபாக்கள் கூட நாஃபிங்கிற பேர்ல இருந்திருக்கிறாங்க. தடுத்த மாத்திருப்பாங்க இல்லையா? தடுக்க நினைச்சாங்க, தடுக்கலைங்கிறது அதனுடைய அர்த்தமே தவிர ஏலாண்டு பேர் வைக்க கூடாதுன்னு தடுக்க நினைச்சாங்கன்னு அதுல வருது. ஏலாண்டு ஒரு சஹாபி இருக்கிறாரு, ஏலா பின் உமையா இருக்கிறாரு, அவர் பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் பரக்கத்தில் ரஹமத்தில் என்ன பார்க்க நல்லா இல்லையப்பா, இல்லைன்னு சொல்ல வேண்டி வருது, அதனால அது மாதிரி வைக்காதீங்கப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்ல அதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அது தடை கிடையாது, சென்டிமெண்டா சொன்னது, அது குற்றம் கிடையாதுன்னு விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் இதுல என்ன தடுக்க, இந்த மாதிரி என்ன தடுக்கப்பட்ட பேர்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் பேர் என்ன, உன் பேர் என்னன்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு ஹஸனுன், என் பேர் ஹஸன். ஹஸன்ல என்ன கவலை, பேர் என்னன்னு கேட்டா அவரு சொல்றாரு கவலைன்னு பேர் வைக்கிறார். பேரு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கால அந்த சஹலுன்,
நீ கவலை இல்லப்பா, சகுல் ரொம்ப எளிமையான ஆளு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்துறாங்க. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? லாவு கையுரு இஸ்மன் சம்மானீஹி அபி, எங்க வாப்பா வச்ச பேரை நான் மாத்த மாட்டேங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவர் வர்றாரு, உன் பேர் என்னங்கிறாங்க, அவர் ஹசனுங்கிறாரு, கவலைங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லப்பா நீ வந்து சகுலுப்பா உன் பேரு, சகுலுன்னா லேசு எளிமைன்னு அர்த்தம், அது நல்லா இருக்குது, நீ கவலைன்னு பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் எங்க வாப்பா பேரை வந்து நான் மாத்தமா, எங்க வாப்பா தான் எங்க அத்தா தான் இந்த பேர் எனக்கு வச்சாரு, நான் மாத்த மாட்டேங்கிறாரு. அப்ப இப்னு முஸையிப்ங்கிற ஒரு அறிவிப்பவர் சொல்றாரு, அவருக்கு பின்னாடி அந்த சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் பனிஷ்மெண்ட் என்ன பண்ணிட்டான்னா, எப்ப பார்த்தாலும் கவலைக்கு மேல கவலைப்படக்கூடிய நிலைமை அவருக்கு உண்டாக்குனா, இந்த பேருக்காக உண்டாக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்தி இருக்கும் பொழுது அவர் வந்து பிடிவாதமா மாத்த மாட்டேன்னாரு பாருங்க. அப்போ இது கவலைப்பா நல்லா இல்லப்பான்னு சொன்னதுக்கு கேட்டு போக வேண்டியதானே.